இங்க இந்த சின்ன பையனால சரியா படிக்கவே முடியல. என்ன காரணம்னா போர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸும் புக்ல இருக்கிற லெட்டர்ஸும் இவனுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. ஆனா இந்த குட்டி பையனுக்கு நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும், நல்ல பெயிண்டிங் பண்ணுவான், நிறைய விஷயத்தை கண்டுபிடிப்பான். ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல அவனோட டீச்சர் எழுந்திருச்சு படிக்க சொல்றாங்க. அவனும் இப்போ அந்த புக்கை எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா லெட்டர்ஸுமே மிதக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவனுமே வாய்க்கு வந்தபடி லபலபன் கத்திடுறான். இதை பார்க்குற அந்த டீச்சருக்கு இவன் உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வர சொல்லி டிசி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இதனால அந்த பேரண்ட்ஸ்க்கு பயங்கரமா கஷ்டம் ஆகிருது. அந்த பையன் ஒரு போர்டிங் ஸ்கூல் ஃபேமிலி கூட இல்லாததால அவனும் ரொம்ப சோகமா இருக்கான். இப்போ அந்த ஸ்கூலுக்கு ஒரு புதுசா ஒரு டீச்சர் ஒருத்தர் வராரு. இந்த பையன் எது கேட்டாலும் பேச மாட்டேங்கிறான், ரொம்பவே சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு இவனோட டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா எல்லா லெட்டர்ஸுமே இவன் தலைகீழா எழுதி வச்சிருக்கான். இந்த குட்டி பையனுக்கு புரியுற மாதிரியும் அவனோட மைண்டுக்கு ஏத்த மாதிரியும் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் சொல்லி தராரு. இந்த பையன் நல்லா பெயிண்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிற அந்த டீச்சர் இப்போ ஒரு பெயிண்டிங் காம்படிஷனை வைக்கிறாரு அந்த ஸ்கூல்ல. அந்த பையனும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு சூப்பரா வரைஞ்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுறான். அங்க இருந்து எல்லாருமே அவனை பாராட்டி கிளாப் பண்றாங்க. இவ்வளவு வருஷம் திட்டு மட்டுமே வாங்கிட்டு இருந்த அவனுக்கு இதை பார்த்தது பயங்கர ஹாப்பியாகி அழுகவே ஆரம்பிச்சிடுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.